இந்த வீடியோல வந்துட்டு விஜயனோட அரசியலை பற்றி ஒரு முக்கியமான விஷயம், தேவையான விஷயத்த பத்தி பேச போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதோட சாராம்சங்கள் புரியும். நான் டைரக்டா வீடியோவுல போயிருவோம். விஜய் அண்ணா வந்துட்டு நமக்கு அரசியலுக்கு வரும்போது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஊழல் செய்யவே மாட்டேன், மக்கள் பணத்துல ₹1 கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா சொன்னாரு. அதே நிலைப்பாடுல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் வந்து விஜய் அண்ணா வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தாரு. முதலமைச்சர் பதவி ஏற்ற அன்னைக்கு கூட சொன்னாரு, நான் ₹1 எடுக்க மாட்டேன், என்ன சேர்ந்தவங்களையும் ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொன்னாரு. முக்கியமான விஷயம் அதுதான். இதை இந்த இந்த நான் சொல்றேன், இந்த இந்திய வரலாற்று இந்திய அரசியல்ல ஒருத்தர் கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்திய அரசியல் காலத்துல ஒரு தலைவர் கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்றது அவரோட பெருந்தன்மை, அவரோட நேர்மை. ஊழல் செய்யறவங்களையும் விட மாட்டேன். அது மற்ற கட்சியில, எதிர்கட்சியில, ஆளுங்கட்சியில நம்ம தூரத்துல இருந்து அவங்களை எதிர்க்கிறது வேற. ஆனா என் கட்சியில இருக்கிறவரை நான் ஊழல் செய்ய விட மாட்டேன், நான் ₹1 கூட எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற தைரியம் இது வரைக்கும் ஒரு தலைவருக்கும் வந்ததில்ல, சொன்னதும் இல்லை. அப்படி சொல்லிட்டா அதற்கான பின்விளைவுகள், உள்கட்சி பூசல், அது அவங்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை உருவாகும். ஆனா விஜயனா வந்துட்டு அதை தைரியமா விட்னஸ் பண்ணாரு. நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஏன் சட்டசபையில இருக்கிற, ஏன் கேபினெட்ல இருக்கிற யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன். ஒருவேளை இதுதான் ஹைலைட், ஒருவேளை யாராச்சும் அப்படி ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் மனசுல நினைச்சிட்டு இருந்தா இப்பவே அதை எரேஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா மிரட்டலே விட்டாருன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு அரசியல் அவர் முன்னெடுக்கும் போது இப்போ முதல்ல ஆதரவுக்காக, ஆட்சி அமைக்கிறதுக்காக காங்கிரஸ்ல இருந்தோ, இடதுசாரிகள் கிட்ட இருந்தோ, விசிகால இருந்தோ ஆதரவை பெற்றாரு. அவங்கெல்லாம் நல்லது செய்யறதுக்கு இடையூறா இருக்க மாட்டாங்க, ஆட்சிக்கும் இடையூறா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு கூட்டம் வந்து விஜய் அண்ணா கூட சேர்ந்திருக்கு. அது அரசியல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், இல்ல இது இந்த டபுள் கேம் அரசியல்ல சில கேம் விளையாடினாதான் அங்க நிலைச்சிருக்க முடியும்னு தெரியும். அப்படிப்பட்ட கேமுக்காகவா இருக்கலாம். ஆனா இப்போ வந்திருக்கிற கூட்டம் வந்து மோசமான கூட்டம் அப்படின்றது வந்துட்டு நான் சொல்றது மட்டும் கிடையாது, சட்ட வல்லுநர்களே அதான் சொல்றாங்க. பழக்கருப்பையா வந்து ரொம்ப காட்டமா சொல்லியிருக்கிறாரு, இவங்களை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படி மேனேஜ் பண்றதுல பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, நம்ம டிவிகேல ஜெயிச்சு இப்போ சட்டசபையில உட்கார்ந்து இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, பணக்காரர்களா இருந்தாலும் அவங்க வந்து இது வரைக்கும் பதவியை ருசிக்காதவங்க. இப்போ தடவையா பதவியை தொட்டிருக்காங்க, பதவியில உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ அவங்கள எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கிற உரிமையும் அதிகாரமும் விஜய் அண்ணா கிட்ட இருக்கு. சாரி, முதல்வர் விஜய் அண்ணா கிட்ட இருக்கு. இவரு எந்திரிங்கன்னு சொன்னா எந்திரிக்குவாங்க, உக்காருன்னு சொன்னா உக்காருவாங்க. ஏன்னா அவரால்தான், அவர் முகத்துக்காக கிடைச்ச ஓட்டுல தான் இவங்க எல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்க. கனவுல கூட இவங்க எல்லாம் எம்எல்ஏ அப்படின்ற பதவிக்கு போய் வைக்குவாங்க, சட்டசபை உள்ள போவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு எட்டா கனியை வந்துட்டு இவர் வந்து ஈஸியாக்கி அவங்க கையில வந்து பறிச்சு கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட வெற்றியை இவங்க வந்துட்டு நன்றியோட விஜய் எனக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம வந்துட்டு நம்பலாம். அதனால அவர் எப்படி வேணாலும் இவங்களை ஆட்டி படைக்கலாம். ஆனா இப்போ வந்திருக்கிற கூட்டம் ஆல்ரெடி அவங்க மந்திரிகளா, அமைச்சர்களா இருந்து அந்த சொகுசை ருசி பார்த்தவங்க, பவரை கையில வச்சிருக்கிறவங்க, யாரோ சொன்ன மாதிரி குபேரனோட கஜானாவே கையில வச்சிருந்தவங்க இதுக்கு முன்னாடி. இப்ப அவங்க வந்துட்டு ஒரு 5 வருஷமா, ஒரு 7-8 வருஷமா அவங்க வந்து இந்த ஆட்சி கையில இல்லாம அவங்க வந்து ரொம்ப பசியில இருக்காங்க. எப்படி என்ன செய்யலாம் இதுலன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்க இப்ப உள்ள வரும்போது இவங்கெல்லாம் பெரிய தலைகள், ஏற்கனவே அதிகாரத்தை கையில வச்சிருந்தவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு கிரைட்டேரியாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறவங்க. இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு இந்த கேபினுக்கு வந்தாங்கன்னா, இந்த அமைச்சர் பதவிகளுக்கு வந்தாங்கன்னா முதல்வர் விஜய் அண்ணாவோட பேச்சை கேட்பாங்களா? அவர் ஊழல் செய்ய வேண்டாம்னா செய்யாம இருப்பாங்களா? ஒருவேளை அவங்கள கண்டிச்சா இந்த அமைச்சரவையில அவங்க இருப்பாங்களா? இந்த கட்சியிலே இருப்பாங்களா? விஜய் எனக்கு ஆதரவா இருப்பாங்களா? அவங்கள கண்டிக்க முடியுமா? அவங்கள அதிகாரம் செலுத்த முடியுமா அவங்க மேல? இதெல்லாம் எப்படி நடக்கும், எப்படி சாத்தியம்னு தெரியல. அந்த கூட்டத்தை வச்சு நல்லது செய்ய முடியும், 100% நல்லது செய்ய முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் தடவையா வந்திருக்கிறவங்க. அதே மாதிரி ஆனா திருமாவர்களும் இடையூறா இருக்க மாட்டாரு, அவங்க இடதுசாரிகளும் இடையூறா இருக்க மாட்டாங்க. அவங்களோட நோக்கமே மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றதுதான். அவங்க முழுக்க அவங்க வந்து இன்ன வரைக்கும் வந்துட்டு பதவியை வந்து துச்சமா நினைச்சு தூக்கி எறிகிற அந்த ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு அண்ணன் தான் விசிகா தலைவர். விசிகா தலைவர்ன்றதை விட மக்கள் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அப்போ இடதுசாரிகளும் அந்த மாதிரி தான், எங்களுக்கு பதவியே வேண்டாம், நாங்க வந்து அமைச்சரவையிலேயே பங்கெடுக்கல, நீங்க ஆதரவு தர ஆட்சி அமைங்கன்னு சொன்னவங்க தான் காங்கிரஸ்கள். எப்படின்றது நாட்டுக்கே தெரியும், அது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அது நம்ம இங்க 4-5 எம்எல்ஏக்களை திருத்திட்டா நாட்டை திருத்திட முடியாது. அவங்க அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனா இப்ப வந்திருக்கிற ஒரு கூட்டம் ஒரு 25-30 பேர் வந்திருக்காங்க. அவங்க எப்பேற்பட்ட ஆட்களா இருப்பாங்க, அவங்க இந்த ஆட்சிக்கு சாதகமா இருப்பாங்களா, பாதகமா இருப்பாங்களா அப்படின்றத தயவு செஞ்சு மக்களே யோசிங்க. அண்ணா வந்து நல்லது செய்ய அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஆனா அதுவே அவருக்கு பாதகமா அமைஞ்சிடக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆணித்தனமான கருத்து. ஏன்னா இந்த ஆட்சி இந்த 5 வருஷம் நன்மைகளை மட்டுமே செய்யணும். ஒரு செகண்ட்ல தூக்கி எறிஞ்சிட்டாரு. 717 டாஸ்மாக தூக்கி விசிறி அடிச்சிட்டாரு. அப்படி யோசிக்காம செய்யறாரு. இதுக்கு இதன் பின்விளைவு எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம செய்யறாரு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, புஷி ஆனந்த் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில வந்துட்டு இந்த சரக்கு ஆலைகள் வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அவருக்காக இவர் வந்துட்டு இன்னும் அதிகப்படுத்தி விடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் தவிடு பொடி அடிச்சு தும்சம் பண்ணியிருக்கிறாரு. 717 டாஸ்மாக செகண்ட்ல அடிச்சு தூக்கி விசிறிச்சிட்டாங்க. 40 வருஷமா மூட முடியாத கடைகளை கூட மூடி காட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு இந்த 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 டாஸ்மாக் கடையால நிறைய ஃபேமிலிகளோட உயிர் பயிர் போகுது, நடுத்தரில் நின்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடினவங்க எல்லாம் இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல செயலை செஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரி எந்த நல்ல காரியங்கள் வேணாலும் யோசிக்காம துணிஞ்சு செய்யற அந்த அதிகாரம் அவர் ஒரு கையில மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டோட பொற்காலம் இதுவா இருக்கும். ஆனா இப்படி அதிகாரத்தை பகிர்ந்துட்டு இப்பேற்பட்ட ஆல்ரெடி இருந்தவங்களை அதிகாரத்துல இருந்தவங்களை கூட்டு வந்து அவங்களே வச்சு ஆட்சி செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா நல்லது நடக்காது. இது அண்ணாவோட ஆட்சிக்கு தான் கெட்ட பேரு, அண்ணாவோட ஆட்சிக்கு ஆபத்து. ஈஸியா ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஏன்னா தடவையா அண்ணா வந்து சில திணறல்கள் இருக்கும். அந்த திணறல்களையே காரணம் காட்டி இந்த ஆட்சியை கலைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தயவு செஞ்சு இத புரிஞ்சுக்கினா நல்லதா இருக்கும். இந்த ஆட்சியோட நீட்சி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே. நன்றி.